கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட இன்று காலை வரை 50க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கின்றார்கள். ஒரு 30 பேர் மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு 50 பேர் சாதாரண வார்டில் இருக்கின்ற ஒரு சூழல். இறந்தவர்கள் குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கின்றேன். இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பு முதலமைச்சர் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த இதே போன்ற ஒரு சம்பவம், அதில் 29 பேர் இறந்தார்கள். அன்று முதலமைச்சர் அவர்கள், நான் இது போன்ற அடுத்த ஒரு சம்பவம் நடக்காமல் நான் பார்த்துக்கொள்வேன், இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன், இந்த கலாச்சாரத்தை ஒழிப்பேன் என்றெல்லாம் சொன்ன முதலமைச்சர் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார். அவருடைய அரசும் தோல்வி அடைந்திருக்கிறது. இந்த பகுதி மக்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக இந்த கலாச்சாரம் இந்த பகுதியிலே, இந்த மாவட்டத்தில் இருக்கிறது. இதற்கு யார் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் விசாரணை நடத்த வேண்டும். சிபிசிஐடி விசாரணை மீது அவர்கள் மீது எங்களுக்கு மதிப்பு இருக்கிறது, ஆனால் நம்பிக்கை கிடையாது. காரணம், இதில் அரசியல் சார்ந்தவர்கள் எல்லாம், பெரிய இடத்தில் உள்ள அரசியல் சார்ந்தவர்கள் எல்லாம் இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்கள் காவல்துறையில் கீழ்மட்டத்தில் இருக்கின்ற விற்றவர்களை மட்டும்தான் பிடித்து கொண்டு அவர்கள் மீது வழக்குகளை பதிவு செய்து மற்றவர்களெல்லாம் தப்பிவிடுவார்கள். இதுதான் அங்கே விழுப்புரத்தில் நடந்தது. பாதிக்கப்பட்ட அனைவருக்கும், அனைத்து குடும்பங்களுக்கும் நிவாரணம் அளிக்க வேண்டும். சில குடும்பங்கள் தாமதமாக வந்தது, சில குடும்பங்கள் முன்கூட்டியே அவர்கள் இறந்து விட்டார்கள். அதில் கணக்கில் இன்னும் வரவில்லை. அரசுக்கு எவ்வளோ குறைவான கணக்கு வேண்டுமோ அதுதான் அவர்களுக்கு விருப்பம். அதனால் இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா, என்ன கிராமம்? மாதவச்சேரி கிராமம். அதில் 5 பேர் இறந்திருக்கிறார்கள், ஆனால் ஒருவர் தான் கணக்கில் வந்திருக்கிறது. அப்போது இந்த மாதிரி கணக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ 50, 60, 70 பேர் இன்றைக்கி வந்திருக்கணும். ஆனால் நான் சொல்லியிருக்கேன், மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் கூட 5 நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி காலையில் அதில் 3 பேர் ஓரளவுக்கு கொஞ்சம் மோசம் இல்லை, ஓரளவுக்கு சிம்டம்ஸ் நிறையா இருக்குது. அதனால் அனைவருக்கும் இது ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்கிறாங்க இவங்கெல்லாம். இதுக்கு யார் காரணம்? நிச்சயமாக அதில் அரசாங்கம் தயவு தட்சணை காட்டாமல் நடவடிக்கை எடுக்கணும். எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, சிபிசிஐடி விசாரணை போதுமானது கிடையாது, சிபிஐ விசாரணை போகணும். ஆமாம், அது அனைவருக்கும் இழப்பீடு கொடுக்கணும், இறந்தவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஏன்னா இதில் இவங்க வந்தாங்க, அவங்க வந்தாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு வேண்டியவங்க அவங்களுக்கு வேண்டியவங்க அப்படிலாம் நடக்குது இதில். அதே போன்று இதில் யார் யார் சம்மந்தப்பட்டவர்கள், இன்னொன்று இந்த துறை அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க, பொறுப்பு அமைச்சர்கள் இருக்கிறாரு, இந்த துறை அமைச்சர்கள் இருவரும் பணி நீக்கம் செய்யணும், பதவி நீக்கம் செய்யணும். அதே போன்று இங்கே இருக்கின்ற அதிகாரிகள், இதில் யார் என்ன சொல்லுவோன்னா, அதிகமாக மாவட்ட ஆட்சியர், கலெக்டர் இருக்கார். அவர் அன்றைக்கி என்ன சொன்னார்னா, இது விஷச்சாராயம் கிடையாது, விஷச்சாராய சாவு இல்லை அப்படின்னு சொன்னதுனால நிறைய பேர் அங்கே குடிச்சிட்டு அது வீட்டுக்கும் எடுத்து போய் வச்சுருந்தாங்க. கலெக்டர் அவர்கள் சொன்ன பிறகு அதையும் குடிச்சிட்டாங்க. இது விஷச்சாராயம் இல்லைன்னு சொன்னோன்னா அதை குடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் தாமதமாக மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க. அது விஷச்சாராயம் சொல்லியிருந்தால் இந்நேரம் எல்லாமே போயிருப்பாங்க. தாமதமாக போனதுனால தான் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இன்றைக்கி இறந்துருக்குறாங்க. அது இல்லாமல் இந்த கல்வராயன் மலையில் 40 ஆண்டு காலமாக அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சாராயம் எங்கேருந்து வந்ததுன்னு விசாரணை பார்த்தா தான் தெரியும். பாண்டிச்சேரியிலேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. மரக்காணல் லிங்க்கு, பாண்டிச்சேரி லிங்க்கு, ஏன்னா இதில் மெத்தனால் கலந்துருக்கு. அது இல்லாமல் மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா அங்கே அந்த ஆன்டிடோட் ஒன்று இருக்குது. அந்த ஆன்டிடோட்டு இவங்கக்கிட்ட இல்லை. அது மாற்று ஆன்டிடோட் எத்தனால் அது கொடுத்துருக்குறாங்க. அது அந்தளவுக்கு வீரியம் இல்லை. ஆன்டிடோட் 10 மணி நேரத்துக்குள்ளே ஆன்டிடோட் கொடுத்துருக்கணும். 10 மணி நேரத்துலேருந்து 30 மணி நேரத்துக்குள்ளே ஆன்டிடோட் கொடுத்துருந்தா எவ்வளோ உயிரை காப்பாற்றிருக்கலாம். அதனால் இதெல்லாம் தயார் நிலையில் அரசு இல்லை. ஆனாலும் மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை கொடுத்துட்ருக்காங்க, அது தப்பு சொல்ல முடியாது. மீண்டும் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. முதலமைச்சர் பொறுப்பு எடுத்துகிட்டு யார் யார் மீது நடவடிக்கை எடுக்கணுமோ நடக்க வேண்டும். சொல்கிற அமைச்சர்கள் மீது, இங்கே இருக்கின்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள் யார் யார் இதில் உடந்தையோ அதில் அனைவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்.
பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் இந்த நிவாரணம் அது அவசியமாக கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.